மேஷராசி என்பர்களே, லாப ஆதாய ஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்கு சனி பகவான் எழுந்தருள்கிறார். இதை 7.5 சனியுடைய ஆரம்ப காலம் என்பதாக நாம் பார்ப்போம். இப்போது விரய சனி, அடுத்த ராசிக்குள்ளே வரும்போது ஜென்ம சனி, அதற்கடுத்து 2ஆம் இடத்திற்கு வரும்போது பாத சனி. ஆக 3 ராசிகளிலே ஏறக்குறைய 2.5 ஆண்டுகள் சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த 7.5 சனியுடைய காலம் உங்களுக்கு இப்போது தொடங்குகிறது. ஒவ்வொரு ராசிக்கும் 12ஆம் இடத்துல சனி வரார் அப்படின்னு சொன்னால் அவர் வரக்கூடிய வீடு என்பது மாறும். உங்களுக்கு அந்த வீடு எந்த வீடாக இருக்கிறது என்று பார்க்கும்போது மீனம் என்று சொல்லக்கூடிய குருவுடைய வீடாக இருக்குது. குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்த மாட்டார். ஒரு அசுபராக இருந்தாலும், ஒரு தீய நபராக இருந்தாலும், நல்லவருடைய கண்காணிப்பிலே இருக்கும்போது, நல்லவரோடு சேர்ந்து இருக்கும்போது, நல்லவருடைய வீட்டிலே இருக்கும்போது அவரால் தீய விஷயங்களை முழு மனதோடு செய்ய முடியாது, முழு பலத்தோடு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலன் உங்களுக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் விரய சனி வருகிறது என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அப்போது இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு என்ன தரப்போகிறது, எதையெல்லாம் நீங்கள் பெறப்போகிறீர்கள், எதுவெல்லாம் இழக்கப் போகிறீர்கள், எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கணும். இதில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், உத்தியோகஸ்தர்கள், சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இதையெல்லாம் செய்து முடித்து ஓய்வு பெற்றவர்கள், வயோதிகர்கள் என்பதாக ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு பலனானது மாறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு மாதிரியாக இந்த பலன் இருக்கும், திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். சொந்த ஊரில் இருக்கக்கூடியவர் எல்லாவற்றையும் விட்டு எங்கோ தொலை தூரத்திலே வெளி தேசத்திலே வசிக்கக்கூடியவர்கள் என்பதாக பலன் மாறப்போகிறது. ஆக இந்த 12ஆம் இடத்திலே வரக்கூடிய சனி எல்லோருக்கும் தரக்கூடிய பலன் மாறப்போகிறது என்றாலும் எப்படி என்று பார்க்கும்போது விரயம் என்று சொல்லக்கூடியது எல்லோருக்கும் நடக்கும். எது விரயமாகிறது, எவ்வளவு விரயமாகிறது, எப்போது விரயம் ஏற்படும், இது மாறும். முதல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள், பள்ளியில் படித்தாலும் சரி, கல்லூரியில் படித்தாலும் சரி, உயர் படிப்புகள் எல்லாம் ஹையர் ஸ்டடீஸுக்காக அயல் நாடுகள் சென்று படித்தாலும் சரி, இவர்களுக்கு நேர விரயம் என்று சொல்லக்கூடிய ஒன்று சம்பந்தப்படும். அதனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் படித்ததையே படிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு முறை படித்தாலே போதும் என்பவர்கள் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை படிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் உங்களுடைய நேரம் கல்விக்காக அதிகம் செலவாகும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது நமக்கு படிப்பு வரலை, நமக்கு புரியவே இல்லை, இதற்கு மேலே படிக்க முடியாது, இந்த கோர்ஸை நம்ம தப்பாக சூஸ் பண்ணிட்டோம், இது ரொம்ப கஷ்டமானது என்பதாகலாம் ஃபீல் பண்ணி அதை விட்டுடலாமான்ற நிலைக்கு போக வேண்டிய ஒரு அவசியமே ஏற்படாது. ஏன்னா இந்த காலம் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் என்பதாக உங்களுக்கு அமைகிறது. அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நேரம் அதிகமாக வேலை பார்க்கணுன்னாலோ, ஊதிய உயர்வு கிடைக்கல, ப்ரமோஷன் வரலை அப்படின்னு சொன்னாலோ, ஒரு சில நேரத்தில் கௌரவ குறைச்சல் உண்டானாலோ இதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்க. இப்போ அதை செய்ய வேண்டாம். இருக்கக்கூடியதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். வேறு இடத்துக்கு மாறினா அது இப்போ இருக்கிறத விட உங்களுக்கு பெஸ்ட்டாக வரலன்னா கூட பரவாயில்ல, ஒர்ஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதனால் நீங்கள் வேலை பளுவை சந்தித்து தான் ஆகணும், அதிகமான வேலை செய்து தான் ஆகணும். ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறவருக்கு மார்க்கெட்டிங் ஒரு ஜாபாக அதை மாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு சென்றவருக்கு தொலைதூரம் ட்ராவல் பண்ணி அலுவலகத்துக்கு செல்கிற மாதிரியான ஒரு மாற்றம் வர்றது, வெளியூர் போய் வேலை பார்க்குற மாதிரி டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கலாம். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கட்டாயம். அதனால் உங்களுக்கு வரவு பலன் எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்க்கும்போது இப்போ முதலீடுகள் அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் குறைவாக இருக்கும். வேலையாட்களை நிறைய எடுக்க வேண்டியது இருக்கும், ஆனால் கான்ட்ராக்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நிறைய மிஷினரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். இதையெல்லாம் வச்சு நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி தான் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து அதை பண்ணி அதனுடைய லாபம் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் இம்மீடியட்டாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தராது, பலனை கொடுக்காது. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. மிக 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 முக்கியமாக யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய அந்த வேலை ஆட்களை நீங்கள் உங்களுடைய குடும்ப நபர்களை போல் பார்த்து கொண்டா இப்போ அந்த தொழிலில் விரயமே உங்களுக்கு ஏற்படாது. திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது கட்டாயமாக செய்யலாம். நிறைய பேருக்கு 7.5 சனி காலத்தில் திருமணம் செய்யக்கூடாதுன்ற ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. அப்படி கிடையவே கிடையாது. தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். வயோதிகர்களுக்கு ஆன்மீக நாட்டம் இருக்கும்.
ஒரு சில பேருக்கு வந்து நிறைய புத்தகங்களை படிக்கணும், புத்தகங்கள் எழுதணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணி புது இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. தர்ம செலவோ, கல்விக்காகவோ, ட்ராவல் பண்ணுறதுக்காகவோ செலவு பண்ணுவீங்க. அப்போ உங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் சேர்ந்து என்ன வழிபாடு செய்தால், என்ன பரிகாரங்கள் செய்தால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நிறைய அடிப்பிரதட்சணங்கள் செய்யணும். நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, அந்த கோயிலினுடைய பிரகாரத்தை நிறைய வலம் வரணும், நிறைய சுற்றி வரணும். சில பேர்லாம் அடிப்பிரதட்சணம் பண்ணுவாங்க, சில பேர் அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க. யாருக்கு எது முடியுமோ அதை பண்ணலாம். ஆனால் நிறைய வலம் வரணும், கோவிலை சுற்றி வரணும். அனுதினமும் இதை செய்ய முடியணும். அப்படி இல்லைன்னா வாரத்திற்கு ஒரு முறையாவது நான் இதை செய்வேன் அப்படின்ற ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டால் போதுமானது. எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம். நிறைய பிரதட்சணம் பண்ணி வர்றது மிகச்சிறந்த பலனை ஏற்படும்.